இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம ட்ரோன் வச்சு சின்ன சின்ன பார்ட் டைம் ஃப்ரீலான்சிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து ட்ரோனை வச்சு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், என்னென்ன பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகல் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி 11 சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். கையில் கட்டியிருக்கிற வாட்ச் வந்து armoroda.comல கிடைக்கும். இன்னும் நிறைய கூலான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ட்ராவலிங், டூரிங், டிரைவிங் அண்ட் ரைடிங்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா அங்கே இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் இட் அவுட். அண்ட் அதேமாதிரி எக்ஸ்பர்டைசர் டாக்ஸில் வந்து நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டட் டாக்ஸ்லாம் போட்டிருக்கு. இப்போ வந்து காளான் வளர்க்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ சீரிஸ் ஒன்று போட்டிருக்காங்க, அதை செக் பண்ணி பாருங்கள். அதேமாரி நம்ம எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸில் வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ்லாம் அதில் தான் போட்டுட்ருக்குறோம். அண்ட் எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து நிறைய ட்ரைனிங் வீடியோஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதையும் செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ட்ரோன் ரிலேட்டடாக என்னென்ன பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ட்ரோன் ஃபஸ்ட்டு நம்ம வந்தோடனே நான் ஏற்கனவே போன வீடியோஸில் சொன்ன மாதிரி வந்து என்ன டைப் ஆஃப் ட்ரோன், அதாவது ஏர்னிங்க்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ட்ரோனாக வாங்குங்க. நீங்கள் ஏர்னிங் பொட்டன்ஷியலை வந்து நெகோஷியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ட்ரோன் வாங்குறது வேஸ்ட். நீங்கள் ஒரு ட்ரோன் வாங்குறீங்க அப்படின்னா ஆஸ் எ செட் வந்து ட்ரோனோட கேப்பபிலிட்டிஸ் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து ட்ரோனோட கிம்பிள், அண்ட் தேர்ட் வந்து ட்ரோனோட கேமரா. அண்ட் ஆல்சோ கேமராக்கு பதிலாக ஸ்விட்ச் பண்ணிட்டு லைடர் வைக்க முடியும் அப்படின்னா அந்தமாரி ட்ரோன்ஸ்னால் யூ ஹாவ் அ வெரி குட் ஏர்னிங் பொட்டன்ஷியல். ஸோ அதனால் ட்ரோன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது காசு கம்மியாக இருக்குது இந்த ட்ரோன் வாங்கலாம் அப்படின்றத விட எது வாங்கினா எனக்கு நிறைய ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்குமோ அதை பேஸ் பண்ணி உங்கள் ட்ரோனோட பட்ஜெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படின்றது. அண்ட் ஆல்சோ ட்ரோனில் சில சேஃப்டி ஃபீச்சர்ஸ், ட்ரோன் கிராஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சில கொலிஷன் டிடெக்ஷன், இந்தமாரி விஷயம்லாம் பார்த்து வாங்குங்க. ஸோ தட் ஒரு பிஸ்னஸ் இதை நீங்கள் நம்பி ஒரு ரெகுலர் இன்கம்னு வரன்றப்ப இந்த டிவைஸ் வந்து இட் ஷுட் பி சேஃப் அஸ் வெல். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ட்ரோன்ஸை வச்சு என்னென்ன விஷயம் பண்ணலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூனிக்கான விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து ஏரியல் ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஏரியல் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வெட்டிங் ஃபோட்டோஷூட்டு, வெட்டிங் ஈவெண்ட்ஸு, கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு கிரகப்பிரவேசம், இந்தமாரி விஷயம் எல்லாத்துக்குமே வந்து இப்போ ட்ரோன் ஃபுட்டேஜஸ் இந்தமாரி விஷயம்லாம் இருக்குது. இது நீங்கள் வந்து சின்னதாக ஒரு சர்வீஸ் மாதிரி நீங்கள் பண்ண முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்டோர் டு அவுட்டோர், அவுட்டோர் டு இன்டோர் அப்படின்ற மாரி வாக் த்ரூ வீடியோஸ், இந்தமாரி விஷயமும் நீங்கள் ட்ரோன்ஸை வச்சு நீங்கள் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ மோஷன் கேப்சரும் பண்ண முடியும். ட்ரோன்ஸை வச்சு நீங்கள் வந்து 3D பேஸ்ட் வந்து மோஷன் கேப்சர் பண்ண முடியும். லொக்கேஷன் ட்ராக்கிங் இந்தமாரி விஷயமும் நீங்கள் பண்ண முடியும். அண்ட் இது இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் வந்து ட்ரோன்ஸ் வச்சு வந்து டெலிவரிஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சைனா, துபாய் அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் வந்து டெலிவரிஸ்லாம் பண்ணுறாங்க. இந்தியாவில் என்ன அது ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு லைசன்ஸ் எல்லாமே. பிகாஸ் இட்ஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து கைஸ். இப்போ நீங்கள் சென்னை மாதிரி சிட்டியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முக்கால்வாசி சென்னையில் வந்து அந்த ஏர் காரிடோர்னு சொல்லுவாங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏர் ஸ்பேஸ் இருக்கும் ட்ரோன் பறக்கிறதுக்கு, அந்தமாரி விஷயத்துக்கெல்லாம். அந்தமாரி ஏர் ஸ்பேஸஸ் வந்து முக்கால்வாசி அவைலபிள் இருக்காது. ஸோ ஏர்போர்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவே நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு சிட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் ஏர்போர்ட் ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏர் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ ஏர் காரிடோர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். எப்போவுமே ட்ரோன் வச்சு வாங்குறப்ப இதே ஒரே ஒரு பிஸ்னஸ், இந்த ஒரு பிஸ்னஸ் மட்டும் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு வாங்காதீங்க. மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கையில் வச்சுக்கோங்க. அதுக்கு ஏற்ற ப்ராப்பர் ட்ரைனிங் அண்ட் லைசன்ஸ் என்ன வேணுமோ அதை வச்சுக்கோங்க. ஸோ தட் ஒன்று மாற்றி ஒன்று வந்து இட் கிவ்ஸ் யூ சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் டெலிவரிஸ் வந்து இ-காமர்ஸ்லேருந்து, ஃபுட்லேருந்து, டெக் ஐட்டம்ஸ்லேருந்து எனிதிங் லெஸ் தென் அரௌண்ட் 1 kg 2 kg வந்து ட்ரோன்ஸ் வச்சு வந்து நம்ம டெலிவர் பண்ணலாம். பட் அதுக்கு இந்தமாரி ட்ரோன் பத்தாது, கொஞ்சம் பிகர் இண்டஸ்ட்ரியல் சைஸ் ட்ரோன் வந்து நம்ம தேவைப்படும். ஸோ அந்தமாரி ஒரு சில விஷயங்கள் அந்தமாரி இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லேண்ட் மேப்பிங் அண்ட் சர்வே. ஸோ இது ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்த மாதிரி இன்ஜினியரிங் சர்வேக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, லைடர் பேஸ்டு பண்ணுறது. ஸோ லைடர் பேஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து பாயிண்ட் க்ளவுட்ஸில் வரும். ரெகுலர் ட்ரோன் சாஃப்ட்வேர்ஸ்னால் வந்து அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பேசிக்காக ஒரு இன்ஜினியரிங் நாலேஜ் இருக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும் கூட அவசியம் இல்லை. அந்த லைடர் டேட்டாவை வந்து எப்படி வந்து எடுத்து உங்களுக்கு பாயிண்ட் க்ளவுட் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி யூஸருக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அது கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு நீங்கள் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேலையும் ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் அதேமாரி வந்து சைட் இன்ஸ்பெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து சைட்டு ட்ரோன் ஃபுட்டேஜஸாக இருக்கட்டும், சைட் அப்டேட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இந்தமாரி இன்ஜினியரிங் ரிலேட்டடான விஷயம்லாம் பண்ணலாம். பிளான் கன்ஸ்ட்ரக்ஷன்னு அண்ட் எர்த் ஒர்க்கு வேலை பண்ணுறது, அதுக்கப்புறம் சிட்டி பிளானிங்கு, லேண்ட்ஸ்கேப்பிங்கு, இந்தமாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இந்தமாரி விஷயம், பிளான் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்தமாரி விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து ட்ரோன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர். இப்போ அக்ரிகல்ச்சர் வந்து வைடாக நிறைய கண்ட்ரீஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் இந்தியாவில் வந்து ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. ஒன்று வந்து பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணுறதுலேருந்து வீட் டிடெக்ஷன், அது வீடுனா வந்து சின்ன சின்ன களைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணுறது, மேப் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து க்ரோத் மானிட்டர் பண்ணுறது, ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் பெஸ்ட் மானிட்டர் பண்ணுறது, இந்தமாரி விஷயம் எல்லாமே வந்து இப்போ ட்ரோன்ஸ் பேஸ் பண்ணி வந்து பண்ணிருக்கிறாங்க. அண்ட் விச் இஸ் லைக் ஐ வுட் சே லைக் அக்ரிகல்ச்சர் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எஃபெக்டிவ் வேஸ் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து நல்லா ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும், இந்த பெஸ்டிசைட்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம், அதெல்லாம் இப்போ ட்ரோன்ஸ் வச்சு ஸ்ப்ரே பண்ணுறதுனால வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து இட்ஸ் அ சேஃபர் சாய்ஸ் அப்படின்ற மாரி ஒரு விஷயம் அந்தமாரி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ட்ரோன்ஸ் வச்சு நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுறாங்க. இந்த ஷிப் ரெக் அப்படின்றவாங்க, ஷிப் யார்டுன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய கப்பல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரிப்பேர் பண்ணுறது, அந்த கப்பலை உடைக்கிறது. டர்க்கியில் வந்து $multi-billion இண்டஸ்ட்ரி அதை வச்சு இயங்கிட்டு இருக்கு. ஸோ அந்தமாரி விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரோன் வச்சு வந்து அந்த ஃபுல் இதை வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது, 3D ஸ்கேன் பண்ணுறது, இந்தமாரி விஷயம்லாம் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சர்ச் அண்ட் ரெஸ்க்யூ. நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துச்சுன்னா இப்போ வந்து ட்ரோன் இல்லாமல் அந்த வேலை நடக்கிறதே கிடையாது. ட்ரோனை வச்சு அவங்க நிறைய இடுக்கு எல்லா இடத்துக்கும் போய் அவங்க என்னென்ன யார் இருக்கிறாங்க, எவ்வளோ தூரம் ஆக்சிஜன் இருக்குது, அவங்களுக்கு என்ன சப்ளை தேவைப்படும், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு என்னென்ன அப்டிக்கல்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து ட்ரோன்ஸை வச்சு நீங்கள் மேப் பண்ண முடியும். அகெயின் இது எதுவுமே வந்து நீங்கள் ஒரு ரெகுலர் ட்ரோன் சும்மா வச்சு விளையாடுற பையன் மாதிரி வச்சுட்டு இது பண்ண முடியாது. இதுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துக்கணும். சம்டைம்ஸ் லைசன்ஸ் இருக்குது, ட்ரோன் லைசன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா தென் யூ கேன் ஆக்சுவலி டூ தீஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க். அண்ட் இந்தமாரி ஒர்க்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், என்ஜிஓஸ் இவங்க கான்டாக்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்தமாரி ஒர்க்ஸ் நீங்கள் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வைல்ட் லைஃப் மானிட்டரிங். ஸோ இப்போ நீங்கள் ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ்லாம் நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ உங்கள் ஏரியா பக்கத்தில் ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னா, அது ஒரு சாங்சுரி இருக்குது அப்படின்னா, அந்த சாங்சுரிக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க. நீங்கள் அவங்க கிட்டக்க வந்து ஏதாவது ஒரு ஃப்ரீலான்சிங் மாரி ஒரு கான்ட்ராக்ட் மாரி வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற எலிஃபென்ட்ஸோ இல்லை ஏதோ ஒரு வைல்ட் லைஃபையோ ஏதோ ஒன்று ட்ராக் பண்ணுறதோ ஏதோ ஒரு விஷயத்தை மானிட்டர் பண்ணுறதுக்கும் நீங்கள் ரெகுலராக ஒரு ஒர்க் மாதிரி நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் பண்ண முடியும். அதேமாரி என்விரான்மெண்டல் ட்ராக்கிங் வந்து லேண்ட்ஸ்லைட்லேருந்து ஃபயர், ஜென்ரலாக ஃபயர் வந்து பிகர் இஷ்யூஸ் லைக் ஆஸ்திரேலியா, யூஎஸ் மாரி கண்ட்ரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபயர் வந்து $multi-billion டேமேஜஸ் ஆகும். ஸோ அதனால் ஃபயர் அப்படின்ற விஷயம்லாம் வந்து இட்ஸ் அ சீரியஸ் திங். ஸோ அங்கே மாரி இருக்கிற இடத்துல நீங்கள் அதையும் மானிட்டர் பண்ண முடியும். நேச்சுரல் டிசாஸ்டர் ரிலீஃப் அந்தமாரி விஷயம்லாம் பண்ண முடியும். அண்ட் ட்ரோன் ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, இந்த ட்ரோனை வச்சு எப்படி காசு சம்பாதிக்கிறோம், இந்த ட்ரோனை எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் இருக்கிற கஷ்ட நஷ்டம், இதில் எப்படி ரிப்பேர் பண்ணுறது, அண்ட் இது எப்படி ஒழுங்காக வேலையை செய்ய வைக்கிறது, என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இது கூட இருக்குது, இதெல்லாமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு 4 நாள் ட்ரைனிங்கில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து பண்ணுறாங்க. RDX அந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரோன் கம்பெனிஸ் வந்து DJI இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து அஃபிஷியல் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க இண்டஸ்ட்ரியல் லெவலில். அண்ட் ப்ளஸ் செப்பரேட் கம்பெனிஸுமே தனியாக கொடுக்குறாங்க இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ்லாம். ஸோ இப்போ இந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் ட்ரோன் பைலட் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இது நீங்கள் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமாக நீங்கள் தனியாக கண்டக்டும் பண்ண முடியும். அண்ட் அதேமாரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபில்ம் மேக்கிங், கான்டென்ட் க்ரியேஷனு, அது எல்லாமே இப்போ வந்து ட்ரோன்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அண்ட் ட்ரோன் ரெண்டல்ஸ், ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ட்ரோன்ஸ் வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் ட்ரோன் கூட நம்ம பைலட்டாக போக முடியாது. எக்யூப்மெண்ட் மட்டும் அவங்க கேட்பாங்க. ஸோ ட்ரோன்ஸ் மட்டும் எங்களுக்கு நீங்கள் கொடுங்க, பேட்டரி பேக் கொடுங்க, அண்ட் எங்களுக்கு வந்து இந்த கிம்பிள் கேமரா லைடர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கேஜஸ் அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் மல்டிபிள் ட்ரோன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து ரெண்டலுக்கு கொடுக்கலாம். இது வந்து இட் இஸ் கோன் பி ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் பிஸ்னஸ் ஆக போகுது, ரெண்டல் பிஸ்னஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா மாதிரி கண்ட்ரீஸில் வந்து ட்ரோன் வச்சிருக்கிறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் அவ்வளோ ஈஸியாக வந்து ப்ரொஃபஷனல் ட்ரோன்ஸ் வாங்க முடியாது. அதுவும் ஒன் ஆஃப் சினாரியோ, எனக்கு சும்மா ஒரே ஒரு நாள் ஒரு சின்ன சர்வே ஒர்க் இருக்குது, இல்லை ஒரு சின்ன சினிமாட்டோகிராஃபி ஒர்க் இருக்குது, இதுக்காக நான் போய்ட்டு எக்ஸ்பென்சிவாக ஒரு ட்ரோனை பல லட்சம் கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு நான் வந்து ஒரு 5,000 10,000 கொடுத்தோன்னா ட்ரோன் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ட்ரோன் ரெண்டலுக்கும் நீங்கள் என்ன பண்ணுமோ அதை நீங்கள் பண்ணலாம். இன்சூரன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக வந்து நீங்கள் ரெண்டலுக்கு கொடுக்க முடியும். அண்ட் செக்யூரிட்டி அண்ட் சர்வேலன்ஸ், பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ், பேங்க்ஸ் இந்த மாதிரி இடத்துலாம் இப்போ ட்ரோன்ஸ் பேஸ்ட் வந்து செக்யூரிட்டி சர்வேலன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் அங்கே சென்ட்ரிஸ் வந்து சுற்றி வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அண்ட் அகெயின் வந்து இட்ஸ் மச் மோர் எஃபிஷியன்ட். அவங்க எல்லா ஹைட் எல்லா இடத்துலேருந்தும் தூரத்துலேருந்தே பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ ட்ரோன்ஸில் இப்போ வர கேமராஸ் எல்லாம் நைட் விஷன்லேயும் வருது. ஸோ தட் நீங்கள் ஒரி பண்ண அவசியம் இல்லை, நைட்டில் கண்ணு தெரில அப்படின்ற ஒரு விஷயமும் தேவையில்லை. ஸோ இட் ஆக்சுவலி டிடெக்ட்ஸ், தெர்மல் ஸ்கேனிங்கும் பண்ணும், அண்ட் நைட் விஷனும் இருக்கும். ஸோ தட் இட்ஸ் ஈஸி டு டிடெக்ட் பீப்புள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரோன்ஸ் மேனுஃபேக்சரிங், ட்ரோன்ஸோட ஆக்சசரிஸ் மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் சென்டர் இந்தமாரி விஷயமும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்தியாவில் வந்து ஒன்ஸ் வந்து ட்ரோன் பேஸ்டு டெலிவரிஸு, ட்ரோன் பேஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ட்ரோன் மேனுஃபேக்சரிங்கு, ட்ரோன்ஸோட பார்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுறது, சர்வீஸு, லேபரு, அண்ட் ஆல்சோ ரெண்டலு, இந்தமாரி விஷயம் எல்லாத்துக்கும் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகும்.
ஸோ தட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு விஷயமா நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இதில் எப்படி நம்ம போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்ப இந்த ட்ரோன் கம்பெனிஸ் உலகம் ஃபுல்லாக நிறையா இருக்கும். ஜெர்மனியில் இருக்கும், யூரோப்பில் மற்ற கண்ட்ரீஸில் இருக்கும், அண்ட் சைனாவில் இருக்கும். இந்தமாதிரி நிறைய கண்ட்ரீஸில் மேனுஃபேக்சரர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்டக்க நீங்கள் பேசிக்கிட்டு எனக்கு நீங்கள் டீலர்ஷிப் கொடுங்க, சவுத் இந்தியாவுக்கு நான் டீலராக இருக்கேன், இந்தியாவுக்கு நான் டீலராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்னால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்தியன் கவர்மெண்ட் எப்போ வேணாலும் பேன் பண்ணும். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. மற்றபடி வந்து யூ கேன் டேக் டீலர்ஷிப். அதை வச்சுட்டு நீங்கள் அக்சசரிஸு, பார்ட்ஸு, ஈவன் ட்ரோன்ஸு இது எல்லாத்தையும் நீங்கள் வைக்க முடியும். அண்ட் ஆல்சோ யூ கேன் கைட் பீப்புள் எப்படி லைசன்ஸ் எடுக்கிறது, ட்ரோன் எப்படி செக்யூர்டாக ஸ்டோர் பண்ணுறது, ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது, இது ரிலேட்டடான ஆலைடான விஷயங்கள் கூட நீங்கள் வந்து பண்ண முடியும். அண்ட் மற்றபடி ட்ரோன் டெலிவரிஸ், இன்ஸ்பெக்ஷன் இது மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது ஃபர்தராக இது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின் இருந்துச்சுன்னா கூட யூ கேன் டெல் மீ கைஸ், அண்ட் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இது ரிலேட்டடாக வந்து ஐ ஆல்சோ டூ வீடியோஸ் இன் எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸில் வந்து ட்ரோன் ரிலேட்டட் ஜாப்ஸ் ஆஃபர்ஸ் அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து செப்பரேட்டாக நாக்கரியில் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ வில் கேட்ச் அப் தேர். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் சியர்ஸ்.